செய்திகளுக்காக விஜயகுமார். முக்கிய செய்திகள். புதுவையில் ஓணம் பண்டிகை கோலாகலம். அத்தப்பூ கோலமிட்டு கேரள மக்கள் தங்களது பாரம்பரிய திருநாளை கொண்டாடினர். NCC மாணவர்களின் சாகச கடல் பயண நிறைவு விழா. துணைநிலை ஆளுநர் திரு இக்பால் சிங் கலந்து கொண்டு பாராட்டு. திருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. 90 மாணவர்களுக்கு புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் திரு ராமதாஸ் பட்டங்களை வழங்கினார். ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம். திருத்தேரில் உலா வந்த ஹயக்ரீவ உற்சவரை பக்தர்கள் கண்டு பரவசம். இனி காணலாம் விரிவான செய்திகளை. புதுவையில் வாழும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை தங்களது அக்கம் பக்கத்தாருடன் இணைந்து கோலாகலமாக கொண்டாடினர். வீடு வாசல்களை சுத்தம் செய்து அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து வகை வகையான உணவு பண்டங்கள் தயாரித்து மகாபலி மன்னரை மகிழ்வோடு வரவேற்கும் கேரள மக்களின் ஓணம் பண்டிகை புதுவையில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் புதுவை பகுதியில் வாழும் மலையாள மொழி பேசும் மக்கள் தங்கள் பண்டிகை கொண்டாட்டத்தை அக்கம் பக்கத்தில் உள்ள தமிழர்கள் உள்ளிட்ட பலருடனும் பகிர்ந்து கொண்டனர். நட்புடன் நெருங்கி பழகுபவர்களை தங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து விருந்து கொடுத்து உபசரித்தும் பலகார பட்சணங்களை அவர்கள் இல்லத்திற்கே சென்று கொடுத்தும் தங்களது பண்டிகை கொண்டாட்டத்தில் மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டனர். கேரள மக்கள் இன்னைக்கு ஓணம் கொண்டாடுறாங்க. கேரளத்தில் இருக்கிறவங்களும் கேரளத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களும் எல்லோரும் இன்னைக்கு ஓணம் கொண்டாடுறாங்க. ஓணம் என்னன்னுச்சா, மகாபலி ரொம்ப நல்ல சக்கரவர்த்தி, எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு காலத்துல கேரளம் வாழ அந்த சக்கரவர்த்தி நினைவில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறதுக்காக நம்ம வீடு அலங்காரம் பண்ணி நல்லா சமையல் பண்ணி நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பூ கோலத்தால அலங்காரம் பண்ணி மனசிலும் அந்த நம்ம சுத்திலும் சந்தோஷம் நிறைய நிறைச்சு வச்சு நம்ம ஓணம் கொண்டாடுறோம். புதுவையில் ஓணம் கொண்டாடும் கேரள மக்களுக்கு கவர்னர் திரு இக்பால் சிங், மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, முதல்வர் திரு ரங்கசாமி, எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்திலிங்கம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல முக்கிய பிரமுகர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு NCC இயக்குநரகம் சார்பில் நடந்த நீண்ட தூர கடற்சாகச பயணத்தை நிறைவு செய்த மாணவர்களை கவர்னர் திரு இக்பால் சிங் வரவேற்றார். தமிழ்நாடு NCC இயக்குநரகத்தின் சார்பில் நீண்ட தூர கடற்சாகச பயணம் கடந்த 20ஆம் தேதி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நடைபெற்ற போது பயணத்தை முதல்வர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சாகர் யாத்ரா என்ற தலைப்பில் தொடங்கிய இந்த சாகச பயணத்திற்கு கமாண்டர் ராகேஷ்குமார் தலைமை தாங்கினார். கண்ணாத்தூர், வெட்டிக்குப்பம், கல்பாக்கம், ஆல்வரக்கோட்டை, பெரிய காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக சுமார் 322 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சாகச பயணத்தினை இந்த குழுவினர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறைவு செய்தனர். கவர்னர் இக்பால் சிங் கலந்து கொண்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்த மாணவர்கள் வரதராஜன், ராஜதுரை மற்றும் NCC கமாண்டர்கள் ஜோஷி, ராகேஷ்குமார் ஆகியோரை வரவேற்று பாராட்டினார். இந்த சாகச பயணத்தில் 27 அடி நீளமுள்ள 2 எந்திரமில்லா படகுகள் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 7 துறைகளைச் சார்ந்த 90 மாணவர்களுக்கு பேராசிரியர் ராமதாஸ் பட்டங்களை வழங்கினார். திருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியின் இந்த ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி கருத்தரங்க வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் மருத்துவர் விஜய் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் திரு ராமதாஸ் கலந்து கொண்டு 7 துறைகளைச் சேர்ந்த 90 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மகாத்மா காந்தி கல்லூரி நிர்வாக அதிகாரி திரு கல்யாண சுந்தரம்,
மற்றும் கல்லூரியின் அனைத்து துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர் கோயிலின் பிரம்மோற்சவத்தில் ஹயக்ரீவர் ஜெயந்தி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தின் 41வது பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதனையொட்டி தினமும் திருமஞ்சனம், ஹோமம், சேவை சாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஹயக்ரீவர் ஜெயந்தி திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். நகரின் முக்கிய வீதிகளில் சென்ற தேர் இறுதியில் கோயிலை வந்தடைந்தது. இரவு தீபா தசராதனம், சப்தாவரணம், தீவஜ அவரோகணம், சாற்றுமுறை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுவை மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட முப்பெரு விழாவில் சமூக சேவகி திருமதி அருள் பூஷணிக்கு அன்னை தெரசா விருதினை சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் வழங்கினார். புதுவை மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கத்தின் சார்பில் படைப்பாளர் விருது, சிறுகதை போட்டி பரிசளிப்பு, மகளிர் உலகம் அமைப்பின் கிளை துவக்கம் ஆகிய முப்பெரு விழா நேற்று நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைப்பின் நிறுவனர் தாமோதரன் வரவேற்றார். மத்திய கலால் துறை கண்காணிப்பு அதிகாரி சண்முகசுந்தரம் தலைமை தாங்கினார். செயலர் திலகபதி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ராதா சிவமணிக்கு இசை மாமணி விருதும், சமூக சேவகி அருள் பூஷணிக்கு அன்னை தெரசா விருதும் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பிரமிளா தமிழ்வாணன், சீனு மோகன்தாஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறந்த சமூக பணி செய்து வருவதற்காக ஜெயஸ்ரீ, நித்யா, தமிழ்ச்செல்வி, திருநங்கை ஜெசிலியா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். முடிவில் சங்கர் நன்றி கூறினார். உழவர்கரை நகராட்சி பகுதியில் குப்பை கொட்டுவதற்கான மாற்று இடம் தேர்வு செய்வது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் குப்பை கொட்டுவதற்கான மாற்று இடம் தேர்வு செய்வது சம்பந்தமாக இன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு என்.ஜி. பன்னீர்செல்வம் புதுச்சேரி, உழவர்கரை மற்றும் வில்லியனூர் பகுதி வட்டாட்சியர்கள், ஆணையர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் டாக்டர் சுந்தரவடிவேலு, உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு கண்ணன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு அழகிரி, வட்டாட்சியர்கள் திரு யஷ்வந்தையா, திரு ரமேஷ், துணை வட்டாட்சியர் திரு கிருஷ்ணன் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு சீதாராமன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு ரவீந்திரன் மற்றும் பொறியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் பேரணி நடத்தினர். புதுவை மாநில அரசு துறைகளில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தினக்கூலி, பகுதி நேர மற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கருப்பு கொடி பேரணி நேற்று நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய பேரணியை அரசு ஊழியர் சங்கங்களின் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தொடங்கி வைத்தார். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி சென்ற பேரணியில் ஊழியர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். பல கட்ட பேச்சுவார்த்தை மூலமாக எங்களை பணிநிரந்தரம் செய்யுங்கள் என்ற அரசிடத்திலேயோ எங்களுடைய துறைகள் நிர்வாகத்திலேயோ நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு தகுந்த மாதிரியான முறையிலோ இல்ல பணிநிரந்தரம் செய்வோம் கோப்பு தயார்பட்ட முறையிலோ அவங்க தயாராக இல்லை. நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்தியோ எங்களுக்கு இதனால் வரையில பணிநிரந்தரம் என்பது எட்டக்கனியாகவே உள்ளது. பின்னர் மாதா கோயில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் புதுவை மாநில தினக்கூலி, பகுதி நேர வவுச்சர் ஊழியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் முருகன், ஸ்டாலின், சார்லஸ், வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காமராஜர் நகர் கிளை அமைப்பு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காமராஜர் நகர் தொகுதி கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள், துணை செயலாளர்கள், பொருளாளர்கள் அடங்கிய கூட்டம் ஆர்.வி. கீர்த்திவர்மா தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் ஆர். விஸ்வநாதன்,
கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் தொகுதி கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தொகுதி செயலாளர் அறிக்கை வாசித்தார். கூட்டத்தில் செப்டம்பர் 3 சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறையின் செயல்படாத தன்மையை கண்டித்து நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது, செப்டம்பர் 27, 28 தேதிகளில் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து தொகுதி முழுவதும் பாத யாத்திரை பிரச்சாரம் செய்வது, டிசம்பர் 25 நடைபெறவுள்ள மக்கள் பேரணியில் தொகுதியிலிருந்து அதிகமான மக்களை திரட்டி கலந்து கொள்வது என முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைகளை பற்றி விவாதித்திட அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில தேர்தல் ஆணையம் கூட்டி பேசிட வேண்டும். காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் குப்பைகளை அள்ளாமல் துர்நாற்றம் வீசுகிறது, சுகாதார சீர்கேடாக மாறி வருகிறது, உடனடியாக குப்பைகளை அள்ள வேண்டும். கவிக்குயில் நகர், சாரம், சுந்தரமூர்த்தி நகர் உட்பட்ட காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மின்சாரம் அடிக்கடி நிறுத்தப்படுகிறது, மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இத்தகைய நிலைமைகளை போக்கிட புதிய டிரான்ஸ்பார்மர்கள் வாங்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கேரள மக்களின் முக்கிய விழாவான ஓணம் பண்டிகை ரெட்டியார்பாளையம் ஹலோ கிட்ஸ் டெஃப்ரோடில்ஸ் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. கேரளவாசிகளின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. புதுவையில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் ரெட்டியார்பாளையத்தில் இயங்கி வரும் ஹலோ கிட்ஸ் டெஃப்ரோடில்ஸ் பள்ளியில் ஓணம் விழா கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி பள்ளி வளாகத்தினை அலங்கரித்து வண்ண வண்ண மலர்களினால் அத்தப்பூ கோலமிட்டு அசத்தினர். விழாவின் முக்கிய அம்சமாக மழலையர்கள் அழகிய வண்ண ஆடைகளில் வலம் வந்தது அங்கு வந்திருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல சுவையான செய்திகள் இருக்கின்றன. அவைகளை விளம்பர இடைவேளைக்கு பிறகு காணலாம்.